பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த உலகத்தில் பாருங்க, பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையின் தேவன், தேவாதி தேவன் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கைனா ஆபிரகாம் தான். ஆபிரகாம் பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவரை நம்பினார். ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். தகப்பனாவதற்கு ஏதுவல்லாதிருந்தும்னா, ஆபிரகாமுடைய வயது 100 வயது, அவருடைய மனைவியின் வயது 90. எல்லா பலனும் இழந்து போன சூழ்நிலையில தான் அவங்க தேவனை நம்புறாங்க. அவங்க நம்பிக்கை வீண் போகவே இல்லை. இன்றைக்கும் அருமையானவர்களே, நீங்க ஆண்டவரை நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க ஆண்டவரை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. மனுஷனை சார்ந்தல்ல, தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் காணாமல் விசுவாசித்தார். அதே போல நாமும் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது அந்த நம்பிக்கையானது ஒரு நாளும் வீண் போகவே போகாது. பிரியமானவர்களே, ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.